முதல்ல ஒரு சின்ன கான்ட்ராக்ட் எடுத்த நாள்ல இருந்து நான் உங்க கூட இருக்கேன். அந்த உரிமையில உங்களை நான் கேட்கலாமா? அந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. கேளுங்க. ஓவர் பிரிட்ஜ், ரோடு, கால்வாய் அகலப்படுத்துறதுன்னு எல்லாமே பெரிய ஒர்க்கு. மொத்தமா 100 கோடியை தாண்டும். இந்த கான்ட்ராக்ட் ஓகே ஆகணும்னா பியூன்ல இருந்து மந்திரி வரைக்கும் கவனிச்சாகணும். பெரிய தொகை, பெரிய ரிஸ்க். சின்னதா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தோம்னு சொன்னீங்கல்ல, அதோட மொத்த தொகை எவ்வளோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 10,000. வெறும் 10,000. 10,000க்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கிறோம்னா ரிஸ்க் தான். ரிஸ்க் எடுக்க பயப்படுறவன் சாதிக்க முடியாது சார். சார், உங்களுக்கு 10,000த்துல ஆரம்பிச்சதுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி வெறும் 50 ரூபாயோட தான் இங்க வந்தேன். நான் போட்ட முதல் பத்திரமா என்கிட்டயே இருக்கு. இது 48ஓ 49ஓ ஆனாதான் கஷ்டம். அது வரைக்கும் நஷ்டமே இல்லை. பறக்கிறதுக்கு ஆசைப்படணும் சார். அப்பதான் இருக்கிறத காப்பாத்திக்க முடியும் சார். நாளையில இருந்து நீங்க வேலைய ஆரம்பிங்க. குட் லக். நான் தான் பேட்டிங், நான் தான் bowling. வெல், நான் தான் கீப்பிங். அப்ப நான் தான் அம்பையர். ஏய், நீ அம்பையரா? உன் பாடி கண்டிஷன் உனக்கு தெரியுமாடா? அவுட்னாக்க ஒரு கையை மேல தூக்கணும், சிக்ஸர்னாக்க 2 கையை மேல தூக்கணும், ஃபோர்னாக்க இப்படி காத்த வெட்டணும். இதெல்லாம் உன்னால முடியுமாடா? அதுக்கு தானே சப்ஸ்டிட்யூட் வச்சிருக்கேன். உனக்கு ஏதுடா சப்ஸ்டிட்யூட்? சரி சரி, விடுப்பா விடுப்பா. விடு. ஆனா ஒண்ணு, அம்பையருக்கு சப்ஸ்டிட்யூட் வச்ச ஒரே ஆள் நீதான். யார் அது பிளிறது? என்னைய ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஒன்னேவா? கிரிக்கெட்டுங்கிறது ஜஸ்ட் 11 பேர் மட்டுமே விளையாடுற விளையாட்டு. அதுல திடீர்னு இப்படி எக்ஸ்ட்ரா 5 பேர் வந்தா சேர்க்க முடியாதுன்னு சொல்றான். நான் பேட்டிங் பண்ணணும். பேட்டிங்கா? உன் கையில பேட்டை கொடுத்தா யானை தும்பிக்கையில குச்சி ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது, போடா. என்னடா என்ன பார்த்தா டாங்கரே? இந்த யானைக்கு மதம் பிடிச்சாலும் பரவாயில்லடா. என்னப்பா சின்ன பையன் குழந்தைங்க வந்து தெய்வம் மாதிரி என்ன நீ? என்னது இது தெய்வமா? என்ன தெய்வம் இந்த சைஸ்ல இருக்கு? இல்லையா? முடியாது, போடா. சும்மா நீ இல்லாம கேம் இல்லடா. அதான் இப்படி குடுக்க போறியல பேட்டலி. இல்ல, இது வந்து குடுங்கறல. குடுற அந்த பால. ஒரே பால்ல க்ளீன் பவுல்ட் ஆக்கி காட்றேன் நான். பாப்பா. ஹலோ, கிரீஸ் இந்த பக்கம் இருக்கு. தெரியும், ஒரு ஃபோர்ஸ்க்காக வந்தேன். டேய், இங்க இருந்த ஸ்டம்ப் எங்கடா? இந்த ட்ரம் தான் ஸ்டம்ப் முன்னாடி நின்னு மறைச்சிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி போடுறா. இப்போ போடுறான் பாடுறா. வெளியே போடா, வெளியே போடா. ஆக்சிடென்ட். அம்மா. நோ பால். நோ பாலா? ஆமா. என்னடா வேர்ல்ட் கப் அம்பையர் மாதிரி ஆயிட்டியடா? டேய் திருஷ்டி பூசணி, ரொம்ப ஆடாதடா. பால் போடுறா. இப்ப பார், 6 பால் போட்டா 1 ஓவர். ஆனா அதே பால் படாத இடத்துல பட்டுச்சுன்னா நீயே ஓவர். வாட்ச் இட். அடே தர்பூஸ், குண்டு மாமி வீட்டு ஜன்னல் கண்ணாடியை அடிச்சு உடைச்சிட்டியாடா? ஐயோ, எஸ்கேப். டேய் டேய், அவன் தப்பிச்சு ஓடுறான் பாரு. அப்படியே மடக்கு. ஐயோ, ப்ளீஸ் மேன். ஐயோ, என்ன மாட்டி விட்டுறாதீங்க. ப்ளீஸ் மேன். ஐயோ, மாமி வராங்க. ப்ளீஸ். உங்க வீட்டு ஜன்னல் உடைச்சது இந்த பையன்தான். அதுவும் எந்த ரூம் ஜன்னல உடைச்சிருக்கான்? மாஸ்டர் பெட்ரூம் ஜன்னல உடைச்சிருக்கான். எவ்வளவு பெரிய கட்டில் போட்டிருக்கீங்கன்றது நாங்க இப்பதான் பார்த்தோம். சொல்றா. மாமி, நான் சின்ன பையன்றதுனால எல்லாரும் என்ன மாட்டி விடுறாங்க மாமி. வேணும்னா அண்ணா கிட்டே கேளுங்க யாரோ அடிச்சாங்க. தானே சொல்றா. போட்டு கொடுத்துருவேன். சொன்ன செத்த. என்ன தயக்கண்டா? சொல்றா. இவன் தான் ஆண்டி. நான் எங்கடா உடைச்சேன்? என்னடா ஒண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் கொடுக்குற? பேட் கூட நீ தான. ஐயோ, இதே பிளேட் வந்துச்சு. அண்ணன் தம்பி கடையில ஏதோ உள்குந்து இருக்கு. நீங்க நம்பாதீங்க. நான் மாமி சாமி விக்கிற மாதிரி ஸ்டைலா போகுது. நான் மாமி இல்லடா, பொறுக்கி. வேணும்டா உனக்கு?
மச்சான் யார் யாருக்கு என்ன ட்ரிங்க் வேணும் எவ்வளவு வேணும் அப்படின்றத கேட்டு வாங்கி வைக்கப்பட முடியுங்க. ஓகே? ஏன்னா எப்படியும் தான் பில் பே பண்ண போறோம். ஆமா, நான் தான் பே பண்ண போறேன். உன் பர்ஸ்ல இருந்து. இப்படிலாம் ஏதாவது சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் பர்ஸும் வச்சுக்கிறது இல்ல, அதுல பணமும் வச்சுக்கிறது இல்ல. இந்த இந்தியன் டிஸ்கோலாம் ஜூஸ்தி. நான் அமெரிக்கால இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய டிஸ்கோ பார்த்துருக்கிறேன். அங்கெல்லாம் பறந்து ஆடுவோம். அங்க பாரு அங்க மச்சான் சூப்பர் ஃபிகர். அன்னைக்கு எங்க கிட்ட இருந்து வாட்ச் சீன் எல்லாம் புடுங்கினது அவதான்டா. இவ்வளவு ஏதாவது பண்ணுண்டா. நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன்னா நம்ம இந்த பேக்வர்ட் கண்ட்ரில இருந்து எஸ்கேப். ஆமா, யாரா அவன் பக்கத்துல போண்டாக் ஃப்ரெஞ்ச் பீரியட் வச்ச மாதிரி? அமெரிக்கால இருந்து வரும்போது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவேன். ஸ்ட்ரைட்டா அங்க போயிட்டு கேஷுவலா லீவ் பண்ணலாம். This is for you. For me? Thank you. Hey, yo, watch குடுக்கறடா அவனுக்கு. Thank you. வாட்சா குடுக்கற. உன்னை என்ன பண்றேன் பார். காட்டு பொம்மை போல சொக்காக்கத்தா இருக்கி, சொக்காக்கத்தா இருக்கி. செட்டி நாட்டு வீட்டு போல வீணாகத்தா கிடைக்கி, வீணாகத்தா கிடைக்கி. போன வாழ்த்தார இந்து போன வெட்டு போல வீர போன விளக்கு மாறே. பல காட்டு யானை போல மனம் பிடிச்சுதான் இருக்கியே, மனம் பிடிச்சுதான் இருக்கியே. பட்டி காட்டு ஆள போல பேக்காகத்தான் கிடைக்கியே, நீ பேக்காகத்தான் கிடைக்கியே. உன்னை நேரில் பார்த்தேன் அன்றைய கனவினிலே, ஆயிரம் பேய்கள் ஒன்றாய் வந்து கோரஸ் பாடியதே. மறுமுறை உன்னை நானும் பார்த்தேன் உள்ளூர் சூழலிலே, புதுசாய் வந்த மிருகம் என்று கூட்டம் கூடியதே. பெண்ணே ஓ மூஞ்சி சீச்சி ஏலியன் கண்காட்சி. பொடாக்கோ ஆனியன் பஜ்ஜி இதான் என் எதிர்கட்சி. பொடி பொடி திருட்டு சிடி நீ நுழர்ந்து மொட்டை காத்தாடி. அடமச்ச பட்டத்தழகா முள்ள மாதிரி தோழழகா புத்தி போன பேச்சழகா. காட்டு பொம்மை போல சொக்காக்கத்தா இருக்கி, மனம் பிடிச்சுதான் இருக்கியே.
சிரிக்கும் சாக்கியமே 2 மீட்டர் நான் உனக்கு நுழைக்கு பொழுப்புனக்கு பண்ண பண்ண பண்ணையே பயிரத்தந்த கல்பத்திலே ஹாப்பால் ஆடுமுகமே சோழ காட்டு பொம்மை போல சொக்காக்கத்தா இருக்கி செட்டி நாட்டு வீட்டை போல வீணாகத்தா கிடைக்கி நின்ன போல நெட்ட சேரு பத்தி போல குட்ட சேரு அடிக்கிட்டு போன பழத்தார இட்டு போன விட்டு போன வீண போன விளக்கு மாறே